கடவுள்கிட்ட இன்னொன்னு வேண்டிக்கிறேன். என்னோட கண்ணு முன்னாடி அந்த கொலைகாரனை வரவிடாதீங்க. நீங்க இந்த உதவியை மட்டும் எனக்கு பண்ணிடுங்க. ரிலாக்ஸ். நீ ஒன்னும் பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும். நானே உன்னை பத்திரமா உன்னோட வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். ஆனா நாங்க இப்ப முக்கியமா என்ன சொல்றோமோ அதை கொஞ்சம் கேட்டுக்கிட்டு புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. சரி, இப்போ அதை விட முக்கியமா உனக்கு ஒண்ணு தேவை. டேக் ரெஸ்ட். என் கூட வா. பார்வதி மேடம், நான் சொல்றது கோவப்படாம கேளுங்க. நீங்க இப்ப எங்க ஆபீசர் கிட்ட யார கொலைகாரன்னு சொன்னீங்களோ அவர்தான் இன்னைக்கு உங்க உயிரை காப்பாத்திருக்காரு. உங்களுக்கு விஷத்தை ஏத்துனாங்க. எங்க மேஜர் மட்டும் உங்களை பார்க்காம இருந்திருந்தா இந்நேரம் நீங்க இறந்திருப்பீங்க. இனிமே அவர் அப்படி சொல்லாதீங்க. உங்களோட பாதுகாவலன், உங்களோட பாதுகாப்பு கவசம்னு கூட சொல்லலாம். அதுதான் அவருக்கு பொருத்தமா இருக்கும். விதியின் வழியா சதியின் வழியா ஓர் பூவின் மனது பேசும் மொழியா, முதலும் இதுவா முடிவும் இதுவா, பூந்தென்றல் பயணம் தொடரும் மெதுவா, கண்கள் ரெண்டும் கலந்தது அதில் காயம் எல்லாம் கரைந்தது. விதியின் வழியா சதியின் வழியா ஓர் பூவின் மனது பேசும் மொழியா. என்ன மாயம் என்ன மாயம், காயமெல்லாம் மெல்ல தேயும், வண்ண கோலம் வண்ண கோலம், கண்கள் தானே நெஞ்சின் பாலம், ஜீவன் ரெண்டும் பார்த்தது அதில் பாச பூக்கள் பூத்தது. என்ன மாயம் என்ன மாயம், காயமெல்லாம் மெல்ல தேயும். பாதை வேறு பயணம் வேறு, ஒரு நூலில் இங்கே இணைப்பதாறு, இறைவன் கையில் மனித பொம்மை, என்னாலும் வாழ்வில் அதுவே உண்மை. கண்கள் மீண்டும் பார்க்குமா, எதிர்காலம் ஒன்றாய் சேர்க்குமா. பாதை வேறு பயணம் வேறு, ஒரு நூலில் இங்கே இணைப்பதாறு, இறைவன் கையில் மனித பொம்மை, என்னாலும் வாழ்வில் அதுவே உண்மை. எஸ் சார். நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்க ருத்ரா. இந்த பொண்ணு தான் நமக்கு கிடைச்சிருக்கிற கடைசி சாட்சி. எப்படியாவது அவளுடைய வாயிலிருந்து உண்மையை வர வைக்கணும். அவகிட்ட தான் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்கு. அவ உயிரோடு இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா போன என்னைக்கு பேசுனது இல்ல. ஒருவேளை அது பேசினாலும் யாரை நம்ப மாட்டாங்க. ஓகே சார், அதனால தான்
இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்லையோ ஹெட் குவார்ட்டர்ஸ்லயோ இல்ல செல்லுலயோ அடைச்சு வைக்க விரும்பல. அப்போ சார் நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் இவ்வளவு ஒரு சேஃப்டியான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். சார் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் முடிஞ்சிருச்சு சார். ஆல் தி பெஸ்ட். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த பொண்ணுகிட்ட எப்பவுமே கொஞ்சம் சாஃப்டாவே பேசு. அப்பதான் உன் ட்ரெஸ்ஸுக்கும் வேலைக்கும் கலங்க வராது. இல்லைன்னா அவ உன்னை ஒரு ராட்சசன் தானே? ருத்ரா, நான் சொன்னதை நீ மறந்துட்டியா? இந்த கிராமத்துல எந்த குழந்தை பிறந்தாலும் குழந்தையோட அம்மா அதோட வாயில விஷத்தை ஊத்தி வளர்க்கறான்னு சொல்லியிருக்கேனே, ஞாபகம் இருக்கா? பிஎஸ்டினாலே அவங்களுக்கு விஷம். அவங்க நினைக்கிற மாதிரி பிஎஸ்டிங்கிறது ஒரு விஷம் தான் நாம நிரூபிச்சிடக்கூடாது. பார்வதி மேடம் அங்க உட்காரு. கயிறு எடுத்துட்டு வா. சார் ஏற்கனவே இவங்க வீக்கா இருக்காங்க சார். இப்ப போய் பார்த்து இவகிட்ட இந்த அளவுக்கு சாஃப்டா நடந்துக்கிட்டா போதும். இப்பவே நான் இவளை கவனமா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவ கீழே விழுந்துடக்கூடாதுன்னு தான் இந்த கயிறை கட்டுறேன். ஏன்னா போற ரோடு மோசமா இருக்கும். Sir, are you okay? சரி, உங்களை பார்வதி மேடம்னு கூப்பிடலாமா? நேத்துல இருந்து நீ இவளை இப்படிதானே கூப்பிடுற? எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா, அவளோட பேரும் பார்வதி தான். தங்கச்சி இருந்தானா? இப்ப இல்ல, அவளுக்கு கேன்சர் வந்துருச்சு. இந்த உலகத்துல இருந்து விடுதலை வாங்கிட்டு போயிட்டா. என் மேல கடவுளுக்கு என்ன கோவமோ, இந்த உலகத்துல இன்னும் ஏன் என் உயிரோட விட்டு வச்சிருக்காரு? இந்த உலகத்துல பிறக்கும் போதே நம்ம உயிர் நிரந்தரம் கிடையாது. ஆனா இவரையே என்ன காப்பாத்தினாரு. ஆனந்த், இவளுக்கு புரியவை. நான் பிஎஸ்டில ஜாயின் பண்ணதே இவளோட உயிரை காப்பாத்துறதுக்கு இல்ல. இவ சாட்சி, வெறும் ஒரு சாட்சி. எந்த விஷயத்துல சாட்சி சொல்லணும்? எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுங்க. வண்டி இங்க நிறுத்த சொல்லி தயவு செஞ்சு என்னை இறக்கி விடுங்க.
எனக்கு இப்போ சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு இங்க யாருமே கிடையாது. செத்து போனாலும் இவ எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு சொல்லு. சார், வண்டியை நிறுத்துங்க. ஆனந்தி இவளை கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு வர சொல்லு. நான் பாத்ரூம் போகணும். மீட்டிங் பாயிண்ட்டுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? சார், இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருக்கு. அப்ப இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அதோ அங்கதான் வந்துட்டோம் சார். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? 20 நிமிஷம் சார். அந்த பக்கம் போமா. இல்ல ஆனந்த், கயிறை கொண்டு வா. ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கிறோம்னு நினைப்பா. நாங்க அசந்தா தப்பிச்சு ஓடிடலாம்னு நினைச்சியா? இப்ப எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறேன்.
சாட்சி வண்டியில தான் இருக்கா. இவளை உங்க கஸ்டடியில பாத்துக்கங்க. இந்த கேஸுக்கு இவதான் ரொம்ப முக்கியமான சாட்சி. சோ இவளோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஒரு நிமிஷம் கூட இவளை தனியா விடாதீங்க. இவளை எங்க கூட்டிட்டு போறாங்கிறத பத்தி ஆனந்த் உங்களுக்கு சொல்வாரு. ஆனந்த், நீங்க இவங்களோட போங்க. மூவ். எஸ் சார். சார், ருத்ரா சாரோட வண்டி பின்னாடியே தான் வந்துட்டு இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை சார். சார், உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? அந்த பொண்ணு ஆனந்த். ஓ நோ சார், அந்த பொண்ணு செத்துறா சார். சார், இப்ப ஆபீசருக்கு என்ன பதில் சொல்றது? ஒரு நிமிஷம், மறுபடியும் சொல்லு. நீ சொல்றது உண்மைதானே? அவளோட கதை முடிஞ்சதா? எனக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. சபாஷ். ரொம்ப நன்றி ஜெயதேவி மாதா. வேண்டுதலை நிறைவேற்றிட்டீங்க. இறந்து போனது பொண்ணு மட்டும் இல்ல, என்னோட கஷ்டம் பிரச்சனை எல்லாமே தான். இனி தொல்லையே இல்ல. என்ன குற்றவாளின்னு நிரூபிக்க முடியாது. பார்வதி அம்மா, நீங்க உங்க பொண்ணை இழந்த தியாகத்துக்கு நான் என் வாழ்க்கை பூரா கடமைப்பட்டிருக்கேன். என்ன எங்க இழுத்துட்டு போற? வாயை மூடிட்டு பேசாம என் கூட வா. வா. என் தாலி இங்க விழுந்துருச்சு. ஏதோ உளறிக்கிட்டு இருக்காத. வரமாட்டேன். என்ன? நீ என்ன கெட்ட எண்ணத்தோட இழுத்துட்டு போற. நான் வரமாட்டேன். இப்ப இதெல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்ல. வா. கையை விடு. கையை விடு. நான் கூட வர மாட்டேன். எனக்கு கூட பிடிக்கல. கையை விடு. வாயை மூடு. நான் இப்ப சொல்றத நல்லா கேட்டுக்க. மறுபடியும் சொல்ல மாட்டேன். இந்த உலகத்திலேயே நீ உயிரோட இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான். வேற எவனும் கிடையாது. அத முதல்ல நீ நல்லா புரிஞ்சுக்க.